அனைவருக்கும் வணக்கம். பெரியாரிஸ்டுகள் சொன்னதை செஞ்சிட்டாங்க. அப்படி என்னப்பா சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியாரிஸ்டுக்கும் இடையில அந்த உரசல் இருந்தது நமக்கு தெரியும். களத்திலேயே தள்ளுமுள்ளு வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது போச்சு. அப்போ பெரியாரிஸ்டுகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, நாங்களாம் பாம்பு போட கூட யோசிக்க மாட்டோம், இன்னைக்கு சாயங்காலமே உங்க மேல பாம்பு போடுவோம், உங்க வீட்டில் பாம்பு போடுவோம் அப்படின்னு ரொம்ப வீர வசனம்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாம போனாங்க. ஸோ இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது. இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளான் பண்ணி நான் அங்க இவங்க மேல அவங்க மேலாம் நான் பெட்ரோல் பாம்பு போட போறதில்ல, சீமான் வீட்லயே போயிட்டு நான் பெட்ரோல் பாம்பு போட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சீமான் வீட்டை ஒரு 2 பேர் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. ஸோ இந்த செய்தி போலீஸுக்கு போயிருக்கு. இதை மாதிரி சந்தேகத்துக்குரிய ஒரு 2 நபர்கள் இங்க சீமான் வீட்டை சுத்தி வராங்க அப்படிங்கிற செய்தி போலீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ போலீஸ் அங்கேருந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறப்போ தெரிய வந்திருக்கு, இதை மாதிரி பெட்ரோல் பாம்பு போட தான் சீமான் வீட்டுக்கு பெட்ரோல் பாம்பு போட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்க மட்டும்தான் வந்தீங்களாடா என்ன அப்படின்னு 4 போடு போட்டு போலீஸ் கேட்கிறப்போ, இல்ல நாங்க வரல, எங்களை சும்மா அமுச்சு விட்டாங்க, எங்களை கொண்டு வந்த எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு 8 பேர் லாட்ஜில் தங்கியிருக்காங்க, ஸோ அவங்க தான் இதை மாதிரி பெட்ரோல் பம்ப் போய் போட சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவங்க போலீஸ்ல சொல்றாங்க. ஸோ போலீஸ் அவங்கள தலையிலேயே தட்டி 2 பேரையும் லாட்ஜுக்கு கூப்பிட்டு போனா லாட்ஜில் ஒரு 8 பேர் பெரியாரிஸ்டுகள். ஸோ மொத்தமா ஒரு 10 பெரியாரிஸ்டுகளை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல தான் அந்த பெரியாரிஸ்டுகளே நிறைய இருக்கு. தந்தை பெரியார் திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம்னு நிறைய இருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாப்பே தீகா, தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு 10 பேரை இப்போ போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. பொதுவாக சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் கோவப்பட மாட்டாங்களே. கோவம் வரணும் அப்படின்னா ரொம்ப வீரியமா பேசிட்டு இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் டைம்ல தான் பெரியாருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ போயிட்டு இருக்கிறது மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல ஏன் சீமான் விட்ட அப்படியே அப்போ கோவம் வந்தது, முற்றுகை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏதோ பக்கத்துல இருந்த கடையிலேயோ எங்கேயோ ஒரு ரோட்ல நின்று முற்றுகை போராட்டம், சீமான் வீட்டுக்கு எதிரான முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல நின்று நடத்திட்டு வந்தாங்க. ஓகே, அப்ப கோவப்பட்டது ஓகே. ஏன் திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாம நேத்தி போயிட்டு இந்த விஷயத்த செய்யறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, பொதுவாக இவங்க இதை மாதிரி பண்றாங்க அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியும், எதையோ ஒரு விஷயத்த டைவர்ட் பண்றதுக்காக, மடைமாற்றத்துக்காக தான் இதை மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் என்னதுக்கு நேற்று திடீர்னு போயிட்டு சீமான் வீட்டை இதை மாதிரி பெட்ரோல் குண்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவத்தை போட்டு பெருசாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியுது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸ் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பரபரப்பை கொடுத்த ஒரு கேஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த கேஸில் ஞானசேகரனுக்கு எதிராக நேத்தி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சைதாப்பேட்டை கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு கேஸில் என்ன குற்றம் நடந்தது, யார் இதில் குற்றவாளி, குற்றத்தில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வழக்கில். அதுக்கப்புறம் இன்னும் அந்த போலீஸுக்கோ அந்த எஸ்ஐடிக்கோ நிறைய தகவல் கிடைக்குது அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணுவாங்க. பட் முதல்ல ஃபைல் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் அந்த பெண்ணை அதை மாதிரி மோசம் பண்ணது இந்த ஞானசேகரன் மட்டும்தான். இந்த வழக்கில் இந்த ஞானசேகரன் மட்டும்தான் ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்னு அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வெளியில் எங்கேயும் மீடியாக்களில் பெருசாக பேசப்படவே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு பரபரப்பாக இந்த நியூஸை ஃபாலோ பண்ணோம், இதுக்கு பின்னாடி யார் அந்த சாருங்கிற ஒரு யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இதை தாண்டி அமைச்சர் இருக்காரா, அரசியல்வாதி இருக்காரா, இல்லை எத்தனை பேர் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் இதில் இருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட எஃப்ஐஆர் அந்த அவங்களுடைய பேர் அவங்களுடைய அடையாளத்தோட யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. பட் இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் கண்டிப்பா பேசு பொருளா ஆயிருக்க வேண்டிய விஷயம். பட் ஆகல. அதுக்கு எப்பொழுதுமே அது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. இது ஏற்கனவே திராவிட கும்பல்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் வருது, அந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மீடியாக்களை அழுத்தி பிடிச்சு பார்ப்பாங்க, பேச வேண்டிய இடத்த பேசி பார்ப்பாங்க. அப்படியே முடியாது, இந்த விஷயம் கண்டிப்பா வெடிச்சிடும் அப்படின்னா புதுசா வேற ஏதாவது ஒரு விஷயத்த கிண்டி விட்டுருவாங்க. ஸோ நேற்று இந்த சம்பவம் நடந்தது, சீமான் அவர்களுடைய வீட்டில் இந்த பெட்ரோல் பாம் போடுறதுக்கான முயற்சி நடந்தது இந்த குற்றப்பத்திரிகை சம்பந்தமான விஷயங்கள் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த நரித்தந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா யோசிச்சு ஏதோ பண்றாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி ஒரு வேலையா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க.
அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருஷங்களா சில மாசமான்னு தெரியல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாவில் வந்து ஒரு 4-5 பேர் போயிட்டு ஒரு ஏடிஎம் வந்து திருடிட்டு வராங்க. திருடிட்டு கஷ்டப்பட்டு திருடி எடுத்துட்டுலாம் போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதை உடைக்கிறப்ப தான் தெரியுது அது வந்து ஏடிஎம் மிஷின் கிடையாது, அது வந்து ஒரு பாஸ்புக்கு பிரிண்ட் போடுவோம்ல, ஸோ அந்த மிஷின் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நிறைய மீம்ஸ்லாம் வந்தது இந்த நியூஸ் வெளியானப்போ. இதுக்கு தான்ப்பா கொஞ்சமாவது படிக்கணும், திருடினா கூட இந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, திருட போயிட்டு ஏடிஎம் மிஷின் நினைச்சு பாஸ்புக் பிரிண்ட் பண்ற மிஷினை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ இப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னா, மும்மொழி கொள்கைக்கு எதிராக திராவிட கட்சிகள் குறிப்பாக வந்து திமுக நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் தான். எங்கே பார்த்தாலும் அடித்து நொறுக்குறாங்க, நாங்கள் தான் இங்கே வந்து ஹிந்திக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ஒரு பெரிய பின்பத்தை வந்து கட்டியமைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அரசியலாக எடுபடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த உடன்பிறப்புகள் இருப்பாங்கல்ல, ஒருபடி எப்பொழுதுமே தலைமை ஒன்று சொல்லுது அப்படின்னா தலைமைகிட்ட வந்து நம்ம வந்து ஒரு அடையாளம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருபடி மேலே போய் செய்யுது அப்படிங்கிறது திமுகவில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை மாதிரி என்ன ஒரு புதுசாக என்னத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது புதுசு கிடையாது, காலங்காலமாக நடக்கக்கூடியது தான். பட் இப்போ அவங்க இருக்கக்கூடிய பிஜேபி கூட இருக்கக்கூடிய நெருக்கத்துக்கு இந்த அளவுக்கு எகிரி போவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இல்லை வட்ட செயலாளர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன், இல்லை இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், இல்லை பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கும், இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் மத்திய அரசு தொடர்புடைய அலுவலகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து அந்த நேம் இருக்கும்ல, எங்கே பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஹிந்தியை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இது போட்டு அழிச்சிட்டு இருந்தாங்க. நேத்தியே இது சம்மந்தமான நிறைய இமேஜஸ், நிறைய வீடியோஸ்லாம் வந்தது. சென்னையிலே வந்து நிறைய இடத்த இதை மாதிரி நாங்கள் ஹிந்திக்கு எதிராக நிற்கிறோம், உங்களுக்கு ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி எழுதியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்க. பட் எழுதுறப்ப எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரே நாளில் என்ன தூங்கி எழுந்து பார்க்குறப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன ஹிந்தி அப்படி ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்ததா ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு தெரியல. அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க, யார் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல. பட் இப்போ விழிப்பு வந்து எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. பட் ஓகே, ஏதோ அழிக்கிறாங்க, ஏதோ ஒரு பெயிண்டாவது செலவு பண்ணி அழிக்கிறாங்களே அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இதில் தென்காசியில் ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரியலையாட்டுக்கு, தமிழில் எழுதியிருக்கு, ஹிந்தியில் எழுதியிருக்கு, கீழே இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இதில் ஹிந்தி அழிக்கிறத விட்டு இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கு அந்த குரூப். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் ஏன் நார்த் இந்தியாவில் அந்த ஏடிஎம்க்கு பதிலாக பாஸ்புக் பிரிண்ட் அவுட் மிஷினை வந்து திருடிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன கதை எதுக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி முன்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வேற யாராவது ஆட்சியில் இருந்துட்டு இப்போ இவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்துட்டு நாங்கள் எதிர்க்கிறோம், இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸோ ஹிந்திக்கு எதிராக போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததே ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பை வச்சு மையப்படுத்தி தான் 1967 இவங்க ஆட்சியவே பிடிக்கிறாங்க. அதுல இருந்து ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒரு 50 வருஷம் கழிச்சும், கிட்டத்தட்ட 57 வருஷம் ஆகுதா, ஸோ 57 வருஷம் கழிச்சும் அதே வார்த்தையை சொல்லி இங்கே அரசியல் பண்ணலாம், இங்கே மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. 57 வருஷத்துக்கு முன்னாடி இதே தானே சொன்னீங்க, ஸோ அதுலேருந்து இப்போ ஹிந்தி வராமல் வந்துருச்சா? சரி, அப்போ சொன்னாங்க அதுலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தியே வரல அப்படின்னா இவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம ஒரு வேத வாக்காக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியுது ஹிந்தி இருக்குது, தெரியுது. ஆனால் ஏன் அதே வார்த்தையை சொல்லி இன்னும் மக்களை 1967 எப்படி மக்கள் ஏமாந்தாங்களோ, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை, அந்த மாய வார்த்தைகள் இருக்குல்ல, திராவிடத்துக்குன்னு சில மாய பேச்சாளர்கள் இருப்பாங்க, நிறைய வார்த்தைகள்லாம் டெக்னிக்காக போட்டு பேசி ஏமாத்துவாங்க. ஸோ அதே மாதிரியே இன்னும் மக்களை ஏமாத்திடலாம், இப்போ வந்து விஷுவலாக ஏதாவது இதை மாதிரி பண்ணி ஏமாத்திடலான்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் மக்கள் நாம யோசிக்கணும், மக்கள் வந்து 1967 இருந்து அதே மைண்ட் செட்டில் தான் இன்னும் இருக்காங்களா, இல்லை மாறிட்டாங்களா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.